வெல்கம் டு மைடி மெடிக்கோஸ். நேற்று வந்துட்டு நம்ம வாட் ஆர் த காசஸ் ஃபார் மைட்ரல் ஸ்டீனோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். கன்ஜெனிட்டல் காசஸ் வந்துட்டு சுப்ராவால்வுலார், வால்வுலார், சப்வால்வுலாராக பிரிச்சிருந்தோம். சுப்ராவால்வுலார் வந்துட்டு ஃபைப்ரஸ் ரிங் ஷோன் சிண்ட்ரோம், வால்வுலார் வந்துட்டு எக்ஸசிவ் வால்வ் டிஷ்யூ, ஃபியூஷன் ஆஃப் கமிஷர், ஹைப்போபிளாஸ்டிக் ஆனுலஸ். சப்வால்வுலார் வந்துட்டு பாராஷூட் பாப்புலரி மசில் அண்ட் ஆப்சன்ட் பாப்புலரி மசில். அக்வயர்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ், கண்டர் அண்ட் ஹர்லர் சிண்ட்ரோம், அமேரடோசிஸ், கார்சினாய்ட் சிண்ட்ரோம், காக்ஸாக்கி வைரஸ், ட்ரக்ஸ் லைக் மெத்திசர்ஜைட், சினேல் சேஞ்சஸ், இதெல்லாம் வந்துட்டு அக்வயர்டாக எம்எஸ் காஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அடுத்து வந்துட்டு கன்ஜெனிட்டல் அக்வயர்டு, இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்துட்டு லூட்டம்பர்கர் சிண்ட்ரோம், விச் இஸ் அ கன்ஜெனிட்டல் ஏஎஸ்டி அண்ட் அக்வயர்டு எம்எஸ். இப்போ இந்த காசஸ்க்கு அப்புறம் பேத்தாபிசியாலஜி பிஹைண்ட் த எம்எஸ் அதுதான் வந்துட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹார்ட்டோட ஆன்டீரியர் இது, போஸ்டீரியர் இது. இப்படி இருக்க ஹார்ட்டை வந்துட்டு நம்ம லேர்னிங் பர்பஸ்க்காக இப்படி திருப்பி வச்சிருக்கோம். அப்போ வந்துட்டு இது ஆன்டீரியர் வால்வ், இது வந்துட்டு போஸ்டீரியர் வால்வ். அப்போ நம்ம இங்க ஒரு செக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃபைப்ரஸ் ஆனலஸ்குள்ள எப்படி தெரியும் அப்படின்னா வந்துட்டு இது ஆன்டீரியர் வால்வ், இது வந்துட்டு போஸ்டீரியர் வால்வ். ஓகேங்களா? இப்படி இருக்க இந்த வால்வ் வழியா தான் பிளட் லெஃப்ட் ஏட்ரியம்ல இருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்குள்ள போகுது. அப்போ இந்த வால்வ் ஏரியா, நார்மல் ஏரியா பாத்தீங்கன்னா 4 to 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த ஏரியாவை தான் சொல்றோம். இப்போ இந்த ஏரியா வந்துட்டு ஸ்டீனோட்டிக்கா மாறிடுச்சு அப்படின்னா இதுல வந்துட்டு ஏரியா வந்துட்டு டிக்ரீஸ் ஆயிடும். அப்போ இந்த ஏரியால நார்மல் அமௌண்ட் ஆஃப் பிளட் வந்துட்டு லெஃப்ட் ஏட்ரியம்ல இருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு இது பம்ப் பண்ணும். அப்படி பம்ப் பண்ணும்னா இதோட டென்ஷன் அதிகமாகும், பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஏட்ரியம்ல இருக்க மசில்ஸ் வந்துட்டு ஹைப்பர்ட்ரோஃபி ஆகும். இதுதான் வந்துட்டு எம்எஸ்ல நடக்கிற மொதல் ஈவெண்ட். எம்எஸ்ல ஃபர்ஸ்ட் நடக்கிற ஈவெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஏட்ரியல் ஹைப்பர்ட்ரோஃபி. இந்த ஹைப்பர்ட்ரோஃபி ஆகி இது புஷ் பண்ண ட்ரை பண்ணும் ஸ்டீனோட்டிக் பாத் வழியா நார்மல் அமௌண்ட் ஆஃப் பிளட் மேக்ஸிமம் இதால எவ்வளவு புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணும். எம்எஸ் வந்துட்டு அக்ரவேட் ஆக இது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஹைப்பர்ட்ரோஃபி வந்துட்டு டைலட்டேஷனா மாறிடும். இந்த லெஃப்ட் ஏட்ரியம் டைலட்டேஷன் தான் அடுத்த பேத்தோபிசியாலஜி. இந்த லெஃப்ட் ஏட்ரியம் டைலட்டேஷனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஏட்ரியம் போய் லெஃப்ட் ரெக்கரண்ட் லரிஞ்சியல் நர்வ் அழுத்தும். அதனால ஹார்ஷ்னஸ் ஆஃப் வாய்ஸ் வரும். ஹார்ஷ்னஸ் ஆஃப் வாய்ஸ் வருது. இந்த மாதிரி வர இதுக்கு பேர் தான் வந்துட்டு ஆர்ட்னர் சிண்ட்ரோம். அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு லெஃப்ட் மெயின் பிராங்கஸ் போய் அழுத்தும். அதனால பிராங்கியெக்டேசிஸ் வரும். அடுத்து மூணாவதா என்ன காஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸ்பைனுக்கு போற ஆர்டரியோ இல்ல ஆசிட் ஸ்பைனையோ சம்டைம் வந்துட்டு பிரஸ் பண்ணிச்சு அப்படின்னா வந்துட்டு ஸ்பைனல் எரோஷன்ஸ் வரும். இதுதான் வந்துட்டு லெஃப்ட் ஏட்ரியல் டைலட்டேஷன்னால வர சிம்டம்ஸ். அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஸ்டீனோட்டிக் பாத் இருக்கிறதுனால ஏட்ரியம்னால வென்ட்ரிக்கிள்குள்ள ஒழுங்கா பிளட்ட புஷ் பண்ண முடியாது. இப்போ டைலட்டேஷனும் நடந்ததுனால ஏட்ரியம் டு வென்ட்ரிக்கிளுக்கு வர பிளட் வந்துட்டு ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அப்போ இந்த பிளட் தான் வந்துட்டு சிஸ்டமிக் சர்க்குலேஷனுக்குள்ள போக போகுது. அப்போ நம்ம பல்ஸ் ஃபீல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த பல்ஸ் வந்துட்டு ஸ்மால் வால்யூமா இருக்கும், ஃபீபிளா இருக்கும். அதுதான் வந்துட்டு நம்ம ஸ்மால் வால்யூம் பல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அது மட்டும் இல்லாம அடுத்து நம்ம ஒரு சின்னதா ஒரு கான்செப்ட் லேர்ன் பண்ண போறோம். ஒரு சிம்பிளா ஒன்னு எடுத்துக்கலாம். இதுதான் வந்துட்டு நம்மளோட நார்மல் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். 4 சேம்பர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுல வந்துட்டு இதுதான் வந்துட்டு ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு எஸ்ஏ நோட் இருக்கு, இந்த இடத்துல ஏவி நோட் இருக்கு. கரெக்டுங்களா? இப்போ இதுல இருந்து எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் வெளியே வருது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துலயும் வந்துட்டு எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் வெளியே வருது. சோ இப்படி எல்லா இடத்துக்கும் எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் வந்து ஏவி நோட்ஸ்க்கு ரீச் ஆயிடுது. அதுல இருந்து அப்புறம் மற்ற இடத்த ஆஃப் வென்ட்ரிக்கிளுக்கு வந்துட்டு எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் பாஸ் ஆகும். ஆனா நம்மளோட எம்எஸ்ல எப்படி இருக்கு ஹார்ட் அப்படின்னா இந்த மாதிரி இல்லைங்க. ஹார்ட் இதெல்லாம் நார்மலா தான் இருக்கு. ஆனா லெஃப்ட் ஏட்ரியம் வந்துட்டு டைலேட் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? அதனால எஸ்ஏ நோடு இங்க இருக்கு, ஏவி நோடு இங்க இருக்கு. இங்க இருந்து இந்த பக்கம் வர சிக்னல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஏவி நோடுக்கு நார்மலா வந்துட்டு பாஸ் ஆகுது. ஆனா
ஏவி நோடுக்கு இந்த லெஃப்ட் ஏட்ரியம் வழியா வர சிக்னல் வந்துட்டு நார்மலா வர டைம் பீரியடை விட லேட்டா வருது. அதனால அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் இருக்கும். அதனால this results in arrhythmia and this causes atrial fibrillation. ஓகேங்களா? இந்த மாதிரி ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் வந்துடுச்சு அப்படின்னா வந்துட்டு ரேபிட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஹார்ட் இருக்கும். அண்ட் அந்த ரேபிட் கான்ட்ராக்ஷன் வந்துட்டு சைனஸ் ரிதம்ல இல்லாம அர்ரிதமிக்கா இருக்கும். அதுதான் வந்துட்டு ஏஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்படி ஏஎஃப் வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த ஏஎஃப் ஏஃபிப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் அப்படிதான் வந்துட்டு இதோட எக்ஸ்பான்ஷன். அப்போ இந்த மாதிரி வந்தோடனே நமக்கு என்ன ஆகும், என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா irregular பல்ஸ் இருக்கும். அதே மாதிரி எம்எஸ் வர 3 பேஷண்ட்ல 2/3 ஆஃப் த பேஷண்ட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன்ஸ் வரும். அப்போ நம்மளோட ஜேவிபியோட வேவ்ஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆப்சன்ட் ஏ வேவ் இருக்காது. அடுத்து வந்துட்டு இந்த மாதிரி ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் இருக்க பேஷண்ட்ஸ்ல த்ரோம்போஜெனிசிஸ் கண்டிஷன் இன்னும் அதிகமா இருக்கும். அப்போ இந்த த்ரோம்போஜெனிசிஸ் கண்டிஷன் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுல இருந்து எம்போலை வரும். அந்த எம்போலை வந்துட்டு என்ன ஆகலாம் அப்படின்னா பிரெயின் ரீச் ஆனா ஸ்ட்ரோக் வரலாம். ஹார்ட்டுக்கே திருப்பி சர்க்குலேஷன் இருந்துச்சுன்னா எம்ஐ வரும். அதே மாதிரி கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் சிஸ்டம்க்கு போனா அங்க இஸ்கீமியா வரும். லங்ஸுக்கு போனுச்சு அப்படின்னா பல்மரி எம்போலிசம் ரிசல்ட் ஆகும். ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா அதனால பாராபீஜியாஸ் வரும். அந்த மாதிரி நிறைய டிசீசஸ் வந்துட்டு இந்த த்ரோம்போஜெனிசிஸ்னாலையும் எம்போலைனாலையும் நமக்கு ரிசல்ட் ஆகும். இதுதான் வந்துட்டு ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் மைட்ரல் ஸ்டீனோசிஸ்ல வரதுனால வர சிம்டம்ஸ் அண்ட் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ். அடுத்து இந்த ஏஎஃப் இருக்கிறதுனால பிளட் ஏற்கனவே எம்எஸ் இருக்கிறதுனால ஒழுங்கா பம்ப் ஆகாது. இப்ப ஏஎஸ் இருக்கு, ஏஎஸும் இருக்கிறதுனால ஒழுங்கா பம்பே ஆகாது. அப்படி பம்ப் ஆகாதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்துட்டு ஏஎஃப் இருக்கு ஹார்ட், இங்க மைட்ரல் ஸ்டீனோசிஸ் இருக்கு. அப்போ பிளட் நார்மல் அமௌண்ட்ல போகல. ஆனா இங்க இருந்து ஹார்ட் ரைட் ஹார்ட்ல இருந்து ரிட்டர்ன் வர பிளட் வந்துட்டு நார்மல் அமௌண்ட்ல வருது. ஆனா லெப்ட் ஏட்ரியம்னால நார்மல் அமௌண்ட்ல வந்துட்டு லெப்ட் வென்ட்ரிக்கல்குள்ள பம்ப் பண்ண முடியல. அதனால இங்க இன்ட்ரா ஏட்ரியல் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆகி தான் டைலேட் ஆயிருக்கு. ஆனா அப்பயும் இதால வந்துட்டு பம்ப் பண்ண முடியல. சோ இந்த பிளட் அப்படியே இந்த பல்மனரி வெயின்லயும் அக்குமுலேட் ஆக ஆரம்பிக்கும். வெயின்ல அக்குமுலேட் ஆன இந்த பிளட் லங்ல இன்டர்ஸ்டிஷியத்திலையும் வந்துட்டு அக்குமுலேட் ஆகும், ஆல்வியோலையும் அக்குமுலேட் ஆகும். அண்ட் ரிசல்ட்ஸ் இன் பல்மனரி எடிமா. இந்த பல்மனரி எடிமா வரதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையட் கிடைக்கும். அது என்ன ட்ரையட்னா எக்ஸர்ஷனல் டிஸ்னியா அண்ட் பிஎன்டி ஆர்த்தோப்னியா இருக்கும். இதுதான் வந்துட்டு பல்மனரி எடிமாவோட ட்ரையட். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம எடிமா இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸ்பூட்டம், பிங்க் ஃப்ராத்தி ஸ்பூட்டம் வரும், அதாவது ஹீமாப்டைசிஸ். சரிங்களா? அப்போ என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா ஹீமாப்டைசிஸோட காசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹீமாப்டைசிஸோட காசஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் காஸ் வந்துட்டு பல்மனரி அப்போப்ளெக்சி. பல்மனரி அப்போப்ளெக்சி அப்படின்னா என்னன்னா ரப்சர் ஆஃப் தின் வால்டு பிராங்கியல் ஆர்டரிஸ். பிராங்கியல் ஆர்டரி இருக்கு பாத்தீங்களா, அது வந்துட்டு தின் வால்ஸ் இருக்க பிராங்கியல் ஆர்டரி வந்துட்டு ரப்சர் ஆனதுனால பிளட் வருது. பிளட் வரதுனால ஹீமோப்டைசிஸ் வருது. செகண்ட் காஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு பல்மனரி எடிமா இருக்கிறதுனால பிராங்கஸ் இஸ் மோர் ப்ரோன் ஃபார் இன்ஃபெக்ஷன் அண்ட் பிராங்கைட்டிஸ் வந்துட்டே இருக்கும் அடிக்கடி. சோ அந்த பிராங்கைட்டிஸ்னால நமக்கு வந்துட்டு ஹீமோப்டைசிஸ் வரும். தேர்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஆல்வியோலார்
எடிமானால ஆல்வியோலார் கேபிலரிஸ் வந்துட்டு ரப்சர் ஆகும். சோ அதுல இருந்த அந்த பிளட்டும் வந்துட்டு ஹீமோப்டிசிஸ்ல ரிசல்ட் ஆகும். ஃபோர்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஏஎஃப் இருந்தனாலையும் டைலட்டேஷன் ஆஃப் ஹார்ட் இருந்ததுனாலையும் த்ரோம்போஜெனசிஸ் வரும். அதனால சில சிம்டம்ஸ் வரும்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த சிம்டம்ஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வந்துட்டு ஆன்டிகோகுலன்ட் ட்ரக்ஸ் எடுப்போம். அந்த ஆன்டிகோகுலன்ட் ட்ரக்ஸ் எடுக்கிறதுனால பல்மனரி கேபிலரிஸ் வந்துட்டு கோஆகுலேஷன் ப்ராசஸ் இல்லாம பிளட் அந்த பிளட் வெசல் வந்துட்டு ரப்சர் ஆகி ரிசல்ட்ஸ் இன் ஹீமோடைசிஸ். அடுத்து ஃபிஃப்த் ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பல்மரி இன்ஃபாக்ஷன். இந்த 5 காசஸ் தான் வந்துட்டு ரிசல்ட்ஸ் இன் ஹீமோப்டைசிஸ். என்னென்ன அப்படின்னா, பல்மரி அப்போப்ளெக்சி, bronchitis and use of anticoagulants and pulmonary infection, rupture of alveolar capillaries. இந்த 5 தான் வந்துட்டு will result in hemoptysis. அடுத்து cough. இது 5 தான் வந்துட்டு symptoms of pulmonary edema. cough, sputum with pink frothy sputum in the triad of pulmonary edema. இதுதான் வந்துட்டு pulmonary edemaல இருக்கும். அடுத்து இந்த மாதிரி பல்மரி லங்ஸ் ஃபுல்லாமே வந்துட்டு ஃப்ளூயிட் ஃபில் ஆயிடுச்சு. ஒன்ஸ் ஃப்ளூயிட் ஃபில் ஆயிடுச்சு, இந்த லெஃப்ட் ஏட்ரியம்ல அக்குமுலேட் பண்ண முடியாம இந்த பல்மரி இன்டர்ஸ்டிஷியம் ஃபுல்லாவும் ஃப்ளூயிட் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, பல்மரிக்கு இந்த பிளட் வர முடியாத மாதிரி பல்மனரி ஆர்ட்ரியோலார் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும். சரிங்களா? இந்த பல்மனரி ஆர்ட்ரியோலார் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுக்கு பேர் தான் வந்துட்டு நம்ம பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ இந்த பல்மனரி ஹைப்பர் டென்ஷன்ல என்ன மர்மர் கேட்கும் அப்படின்னா, கிரஹம் ஸ்டீல் மர்மர் கேட்கும். அதனால ரைட் வென்ட்ரிக்கிள் இருந்து பல்மனரி ஆர்ட்ரிக்கே பிளட் போகாது. அதனால இந்த இடத்துல வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும். இந்த இடத்துல பிரஷர் இன்க்ரீஸ் ஆகுறதுனால ஃபர்ஸ்ட் ரைட் வென்ட்ரிக்கிள்ல நம்ம லெஃப்ட் ஏட்ரியம்ல சொன்ன மாதிரி ஹைப்பர்ட்ரோஃபி வரும். அதுக்கப்புறம் இதுலயும் டைலட்டேஷன் வந்துடும். இதுல டைலட்டேஷன் வந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இங்க நார்மலா ஏட்ரியம் இப்படி இருக்கு, வென்ட்ரிக்கல் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல ஃபைப்ரஸ் ஆனலஸ் இப்படி இருக்கும். ஆனா வந்துட்டு டைலட்டேஷன் நடந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், ஃபைப்ரஸ் ஆனலஸும் பெருசாகுமா? ஃபைப்ரஸ் ஆனலஸும் பெருசாகிறதுனால இந்த இடத்துல ட்ரைகஸ்பிட் வால்வு ரீகர்ஜிடேஷன் இருக்கும். வால்வால இன்டாக்டா வந்துட்டு இப்படி க்ளோஸ் ஆக முடியாது. ஆனலஸ் பெருசானதுனால இப்படி விலகி போகும். சோ இந்த வழியா வந்துட்டு ரீகர்ஜிடேஷன் இருக்கும். ரீகர்ஜிடேஷன் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ரைட் வென்ட்ரிக்கிள் இருந்து ரைட் ஏட்ரியம்க்கு பிளட் ஃப்ளோ வந்துட்டு பேக் ஃப்ளோ இருக்கும். இந்த மாதிரி ரைட் ஏட்ரியம்க்கு பிளாக் ஃப்ளோ இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரைட் ஏட்ரியம்க்கும் கேவல் சிஸ்டம்க்கும் நடுவுல வந்துட்டு எந்த விதமான வால்வும் கிடையாது. சோ கேவல் சிஸ்டம்க்கு பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும். சுப்பீரியர் வீனா கேவால வந்துட்டு பிரஷர் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா வந்துட்டு ஜேவிபி ரைஸ் ஆகும். ஜேவிபி ரைஸ் ஆனிச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, இன்டர்ன் இது ஃபேஸுக்கு போற எல்லா வெயின்ஸ்லயும் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி ஃபேஸுக்கு போற வெயின்ல வந்துட்டு பிரஷர் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா ஃபேஸ்ல மேலார் ஏரியால உங்களுக்கு வந்துட்டு ஃபிளஷ் தெரியும். அதுக்கு பேரு தான் மேலார் ஃபிளஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த ஃபேஸ் பேரு மைட்ரல் ஃபேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்து சுப்பீரியர் வீனா கேவால பிரஷர் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா வந்துட்டு லிவர்ல ஃப்ளூயிட் அக்குமுலேஷன் அதிகமா இருக்கும். தட் ரிசல்ட்ஸ் இன் ஹெபட்டோமெகாலி. அதுக்கப்புறம் சிஸ்டமிக் வெயின்ஸ் எல்லா வெயின்ஸ்லயும் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும். கேபிலர்ல இருந்து பிளட் இன்டெஸ்டிஷியம்க்கு வரும். தட் ரிசல்ட்ஸ் இன் ஜெனரலைஸ்ட் எடிமா. இது எல்லாமே வந்துட்டு ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரைட் ஹார்ட் ஃபெயிலியர். எது அப்படின்னா இந்த ஹெபட்டோமெகாலி, ஜெனரலைஸ்ட் எடிமா, மைட்ரல் ஃபேசிஸ், ஜேவிபி இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா லெப்ட் ஹார்ட்ல இருந்து வெளியே வந்து லங்ல அக்குமுலேட் ஆனிச்சுல ஃப்ளூயிட், அதனால வந்த சிம்டம்ஸ் எல்லாமே சிம்டம்ஸ் ஆஃப் லெப்ட் ஹார்ட் ஃபெயிலியர். இப்போ லெப்ட் ஹார்ட் ஃபெயிலியரும் இருக்கு, ரைட் ஹார்ட் ஃபெயிலியரும் இருக்கு. அதனால
இது ரெண்டும் சேர்த்து கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியருக்கு ஒன் ஆஃப் த காஸ் வந்துட்டு மைட்ரல் ஸ்டீனோசிஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு மைட்ரல் ஸ்டீனோசிஸ் கிளாஸ்ல பாத்தோபிசியாலஜி பார்த்ததை கிறிஸ்பா பார்க்க போறோம். எம்எஸ் வந்துச்சு. ஸோ எம்எஸ் வந்ததுனால நார்மல் அமௌண்ட் ஆஃப் பிளட்டை புஷ் பண்றதுக்காக லெஃப்ட் ஏட்ரியம் வந்துட்டு ஹைப்பர்ட்ரோஃபி ஆனிச்சு. அதுக்கப்புறம் டைலட்டேஷன் ஆனிச்சு. டைலட்டேஷன் வந்ததுனால பிரஷர் சிம்டம்ஸ் வந்துச்சு. லைக் ஆர்ட்னர் சிண்ட்ரோம், லெஃப்ட் பிராங்கஸ்ல வந்துட்டு பிராங்கிஎக்டேசிஸ், அதுக்கப்புறம் எரோஷன் ஆஃப் ஸ்பைன் அதெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஏஃபிப் வந்துட்டு மோஸ்ட்லி யாருக்கு இருக்கும்னா எம்ஆர் விட எம்எஸ்ல தான் அதிகமா இருக்கும். அதுல வந்துட்டு ஜேவிபில ஆப்சென்ட் ஏவேவ் இருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்மால் வால்யூமா இருந்த பல்ஸ் வந்துட்டு ஏஃபிப் வந்ததுக்கு அப்புறம் இர்ரெகுலர் பல்ஸா மாறிடும். த்ரோம்போஜெனிசிஸ், அதனால வந்துட்டு ஸ்ட்ரோக், எம்ஐ இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் பல்மரி எடிமா வந்திருக்கும். பல்மரி எடிமால வந்துட்டு நம்ம சொன்ன ட்ரையாட் இருந்திருக்கும். ட்ரையாட்ல வந்துட்டு எக்ஸர்ஷனல் டிஸ்னியா, பிஎன்டி, ஆர்த்தோப்னியா இருக்கும். காஃப், பிங்க் ஃப்ராத்தி ஸ்பூட்டம் இருந்திருக்கும். இப்போ அந்த பிங்க் ஃப்ராத்தி ஸ்பூட்டம் இஸ் நத்திங் பட் ஹீமோப்டைசிஸ். அந்த ஹீமோப்டைசிஸோட காசு வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். பல்மரி அப்போப்ளெக்சி, அதுக்கப்புறம் வந்துட்டு ரப்சர் ஆஃப் ஆல்வியோலர் கேபிலரிஸ், யூஸ் ஆஃப் ஆன்டிகோகுலன்ஸ், பல்மரி இன்ஃபெக்ஷன் அண்ட் பிராங்கைட்டிஸ். இப்போ அடுத்த இது ரிசல்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பல்மரி ஆர்ட்ரியோல்ஸ் அண்ட் ஆர்டரி. அதனால வந்துட்டு பல்மரி ஹைப்பர் டென்ஷன் வந்துச்சு. பல்மரி ஹைப்பர் டென்ஷன்ல கிராம் ஸ்டீல் மேமா கேட்டுச்சு. திஸ் இன்டர்ன் ரிசல்ட்ஸ் இன் ரைட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி. அதுக்கப்புறம் டைலட்டேஷன் வந்துச்சு. இந்த டைலட்டேஷனால ஆன்லஸ் ஃபைப்ரஸ் வந்துட்டு பெருசானுச்சு. ஸோ ட்ரைகஸ்பிட் ரீகர்ஜிடேஷன் வந்துச்சு. ட்ரைகஸ்பிட் ரீகர்ஜிடேஷன் வந்துட்டு ரைட் ஏட்ரியல் பிரஷர் இன்க்ரீஸ் பண்ணுச்சு. அதனால இன்டர்ன் கேவல் சிஸ்டம்லயும் வந்துட்டு பிரஷர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சுப்பீரியர் வீனா கேவால பிரஷர் இன்க்ரீஸ் ஆனதுனால சிம்டம்ஸ் லைக் மேலார் ஃபேசஸ் அதெல்லாம் வந்துச்சு. இதே வந்துட்டு இன்ஃபீரியர் வீனா கேவால பிரஷர் அதிகமானதுனால ஹெப்படோமிகாலி அண்ட் ஜெனரலைஸ்ட் எடிமா இதெல்லாம் வந்துச்சு. லெஃப்ட் ஹார்ட் ஃபெயிலியரோட சிம்டமும் இருக்கு, ரைட் ஹார்ட் ஃபெயிலியரோட சிம்டம்ஸ் இருக்கு. அதனால வந்துட்டு நம்ம இதை கன்சிஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியருக்கு ஒன் ஆஃப் த காசை கன்சிடர் பண்ணோம். நெக்ஸ்ட் வீடியோல இதோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ், ஆஸ்கல்டேட்டிவ் ஃபைண்டிங்ஸ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் ட்ரீட்மெண்ட் பத்தி பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.